மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாருடைய மரணம் கண்டனத்துக்குரியது. அவருடைய அகால மரணம், அவரை யாரோ கட்டி வைத்து தோட்டத்தில் எரித்திருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்படுகிறேன். அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு எங்களது ஆழ்ந்த இரங்கல். ஜெயக்குமார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த போதும் அவருக்கு முதலில் பதவி கொடுத்தது நான் தலைவராக இருந்த போதுதான். எனக்கு வேண்டிய நண்பர். அவருடைய மாவட்ட தலைவராக சிறப்பாக பணியாற்றி வந்தார். இந்த செய்தி மிக மிக கடுமையான கண்டனத்திற்கும், தவறான நபர்கள் அவர் மீது அவரை கொலை செய்திருக்கிறார் என்பதும் தெரிகிறது. சார், இப்போ நீங்க உங்களோட பேர் அவரு பதிவிட்டிருக்காரு சார். உங்க பேரும் ரூபி மனோகர் சட்டமன்ற உறுப்பினர் பேரும் பதிவிட்டிருக்காரு. பணம் பெற்றுக்கொண்டு அதை திருப்பி கேட்டா கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரும் அந்த லெட்டர் பேட்ல மென்ஷன் ஆயிருக்கு சார். அவரிடம் பணம் வாங்கும் நிலை எனக்கு இல்லை. ஒன்று, திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியின் பொறுப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியால் நியமிக்கப்பட்டேன். அந்த மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் தோழர்களோடு இணைந்து ஒருங்கிணைக்கிற பணியை மட்டும்தான் நான் செய்தேன். அதற்காக ஜெயக்குமாரிடத்தில் பணம் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படவில்லை. ஒன்று, இந்த கொலையில் மிகுந்த சந்தேகங்கள் உள்ளது. இந்த படுகொலை கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, என் மீது தவறான முறையில் குற்றச்சாட்டு வைத்து என்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அதில் எழுதப்பட்டிருப்பதாக அறிகிறேன். அது உண்மைக்கு புறம்பானது. யாரிடமும் பணம் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த குற்றச்சாட்டு அனைத்தும் பொய்யானவை, உண்மைக்கு புறம்பானவை. அது அன்றி இந்த கொலை சம்பந்தமாக மாநில போலீஸ் துறை, காவல்துறை சரியான விசாரணை மேற்கொள்ளும் என்று நம்புகிறேன். மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய சார்பிலும் காங்கிரஸ் சார்பிலும் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள். தேர்தல் செலவுக்காக பணம் பெற்றாரு, மீண்டும் திருப்பி கேட்டா ரூபி மனோகரை வச்சு மிரட்டுறாரு அப்படின்ட்டு தான் அதுல எழுதப்பட்டிருக்கு சார். இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் புறம்பானது, பொய்யானது. நானோ அல்லது நண்பர் ரூபி மனோகரனோ வைத்து மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது யாரோ செய்கிற சதி அடிப்படையில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சதியை திசை மாற்றுவதற்கு என்னுடைய பெயரையும் சட்டமன்ற உறுப்பினர் பெயரையும் இணைத்திருக்காரு நம்புகிறேன். சட்டம் தன் கடமையை செய்யட்டும். உண்மை உறுதியாக வெளியே வரும். நான் அங்கிருந்த நாட்களில் என்னோடு தினசரி என்னோடு தொடர்பு இருந்தார். அதே நேரத்தில் பணம் சம்பந்தமான விஷயங்களில் நான் எப்பொழுதும் தலையிடுவதில்லை. பணம் நான் யாருக்கும் தர வேண்டியதில்லை. நான் எடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய வேலையும் அல்ல. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பொறுப்பை ஒருங்கிணைக்கிற வேலை மட்டும்தான் என்னுடையது. அந்த வேலையை நான் சிறப்பாக செய்திருக்கிறேன். இந்த விஷயத்தில் இந்த படுகொலை சம்பந்தமாகவும் மற்ற அனைத்து நிலைகளிலும் முறையான விசாரணை நடத்தப்பட்டால் உண்மை வெளிவரும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.